ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து அரிசி மாவில் ஒரு சூப்பரான முறுக்கு. இது 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு முறுக்கு. ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் உப்பு போட்டுக்கோங்க, ருசிக்கேற்ப உப்பு, எள்ளு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள், அப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. கடலை மாவு வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்கின கடலை மாவு தாங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடுங்க. ருசிக்கேற்ப காரம், அப்புறம் ஓமம், அப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்து பூரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம தேன்குழலை முறுக்கு அச்சு எடுத்துகிட்டு இதில் மாவு நல்லா நிரப்பிட்டு நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயிலவே புளியலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கரண்டி மேலே அப்படி நல்லா ஒரு வாட்டி புளிஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயில் விட்டுக்கோங்க. டைரெக்டாக இது பண்ணிவிட்டு பெரிய பெரிய முறுக்காக நான் சுற்றி எடுத்துட்டேன். இன்றைக்கி நீங்கள் சின்ன சின்ன முறுக்காக வேணும்னா நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் ஜல்லி கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு புளிஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி மாவு முறுக்கு ரெடி.